Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA, Viscom. ஓ, இதை நீங்க எப்பவுமே கையிலேயே வச்சிருப்பீங்களா? நான் டாக்டர்ல எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு இது இல்லாம நான் வெளியே வரதே இல்ல. நல்லதா போச்சு. போங்க போய் பாருங்க. பாக்குறேன். அந்த ரூம்ல போய் பாருங்க. போமா. வாமா. அது என்னன்னா நீ அவ ரொம்ப கூச்சப்படுவா, அதான் வேண்டான்னு சொல்றா. ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் என்ன சும்மா மச மச நின்னுட்டு இருக்கா? உள்ள கூட்டிட்டு போ. போங்க. போமா. வாங்க. போ போ போ. நீங்க வந்து பாருங்க. பாக்குறேன். சித்தி ஒரு நிமிஷம் சித்தி, ஒரு நிமிஷம். நீங்க இங்கே இருங்க, இவங்க மட்டும் இருந்தா போதும். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா இவளுக்கு பதில் சொல்ல தெரியாது, அதனால நானும் உள்ள வரேன். ஏதாவது வேணும்னா நானே வெளியே வந்து கேட்டுக்கிறேன். செக்அப் பண்ணும்போது பேஷண்ட் மட்டும் இருந்தா போதும். அமுதா, அங்கேயே நின்னுட்டு இருக்க, இங்க வா. போமா. போலாம். அப்புறம் படுத்துக்கோமா. நான் சொல்றது ஒண்ணும் பயப்படாதம்மா, நான் உன் அத்தை மாதிரி தான். படுத்துக்கோ. நான் சொல்றத கேளுங்க. இந்த செக்கப் வேண்டாமே. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உங்க மாமாக்கு நான் பேபியோட ஆக்சுவல் கண்டிஷன் சொல்லணும். படுத்துக்கோ. ஐயோ கடவுளே. படுத்துக்கோமா. செக்கப் தானே. கடவுளே, அவ சின்ன பொண்ணு. என் புருஷன் கொடுக்கிற நெருக்கடியை தாங்க முடியாம இப்படி ஒரு பொய்ய சொல்ல தயாராயிட்டா. அவ தப்பான பொண்ணு இல்ல. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அவளை காப்பாத்துப்பா. படுத்துக்கோமா. அது இல்ல வேண்டாம் நான் சொல். பரவாயில்ல, செக்கப் தானேமா. படுத்துக்கோ. வாமா, படுத்துக்கோ. வா, படுத்துக்கோ. வா. மூச்சை இழுத்து விடுமா. இவ்ளோ நேரமா டெஸ்ட் பண்றாங்க. நாம கொடுத்த மருந்துல குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோ? அத டாக்டர் தீவிரமா செக் பண்றாங்களோ? பாப்போம். வா யாழினி. போலாம். ஆமா, செக் பண்ணீங்களா? பேரன் எப்படி இருக்கான்? பேபி நல்லா ஹெல்தியா இருக்கு, எந்த குறையும் இல்ல. என்ன யாழினி தான் ரொம்ப வீக்கா அனிமிக்கா இருக்கா. சோ நல்லா சாப்பிடணும், அதுவும் அயன் ரிச் ஃபுட் சாப்பிடணும். கேட்டுக்கிட்டீங்களா? டாக்டர், யாழினியோட குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? நீங்க ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? யாழினியும் என் பொண்ணு மாதிரி தான். அவ குழந்தை எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னம்மா சொல்றான் என் பேரன்? அதுக்குள்ள பேரன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? பேரனா பேத்தியான்னு நீங்க தான் சொல்லணும். நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா என்னால சில விஷயங்களை சொல்லவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. யாழினி வயித்துல பேபி நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எண்ணி 8 மாசத்துல உங்க வாரிசு உங்க மடியில இருக்கும். நாம ஒண்ணு நினைச்சா அது நடக்காம போயிருச்சே. அந்த மருந்து கொடுத்தவன் தான் நம்மளை ஏமாத்திட்டான். அவன் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேம்மா. சரி, போயிட்டு வாங்க. சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். சரி, கட்டாயமா எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். டேய் குணசீலா,
வீடு தேடி வந்து பத்திரிகை கொடுத்திருக்க, வராம இருப்போமா? குடும்பத்தோட வரோம். யாழினி நீ கண்டிப்பா வரணுமா? கண்டிப்பா கூட்டு வந்துடுறோம்மா. வரேங்க. வாங்க. வரேன். வா. வரேங்க. ஓகே. வா, உள்ள வா. இங்க வா. என்னம்மா ஆச்சு? அந்த விசாலும் என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. உன்னை செக் பண்ணாங்களா இல்லையா? செக் பண்ணாங்க அத்தை. அப்புறம் என்ன யாழினி, குழந்தை நல்ல ஃபார்மா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் உங்களை மாதிரியே ஒரு தெய்வம் அத்தை. என்ன சொல்ற? அவங்க என்ன செக் பண்ண இங்க கூட்டிட்டு வந்தாங்களா? ஆமா. மூச்சு இழுத்து விடுமா? நீ எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ற யாழினி? ஆ, ஆண்டி அது டாக்டர் மீனாட்சி. அவங்க பெரிய டாக்டர் தான். நீ கன்சீவா ஆயிருக்கேன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்களா? ஆமா ஆண்டி. ஸ்கேன் எடுத்தாங்களா? எங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமி. ஆ, அது அது there is something wrong. ஏதோ தப்பா இருக்கு. உனக்கு ரெட்ட நாடியே இல்லையே, எப்படி பேபி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க? நீ எழுந்து வா. முதல்ல உங்க மாமா கிட்ட பேசி அந்த டாக்டர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கணும். ஐயோ ஆண்டி, வா, எழுந்து வா. ஆண்டி ஆண்டி வா. இருங்க ஆண்டி. ஆண்டி என்ன பண்ற யாழினி? ஏன் கால்ல எல்லாம் விழற? ஆண்டி தயவு செஞ்சு என் மாமா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். நானே செத்து பொழைச்சு வந்திருக்கேன். மறுபடியும் என்ன சாக விட்டுறாதீங்க ஆண்டி. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சில நாள் முன்னாடி வரைக்கும் நான் கன்சீவா தான் இருந்தேன் ஆண்டி. 8 வார கரு என் வயித்துல இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் குழந்தை நல்லா தானே இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் சிஸ்டர். இப்போ உங்க வயித்துல குழந்தை இல்ல மேடம். நீங்க கீழே வழுக்கி விழுந்ததுல அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சு மேடம். மேடம் 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 என்ன பண்றீங்க? அமைதியா இருங்க மேடம், சொன்னா கேளுங்க. இனியா, நான் இத மடிப்பிச்சையா கேக்குறேன் இனியா. தயவு செஞ்சு என்ன இனியா? நான் உனக்கு என் குழந்தைய தரேன். என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லு. உன் மேல ஆணையா சொல்றேன், என் குழந்தைய உனக்கு தரேன். இதான் நடந்தது. என்ன காரியம் பண்ணிருக்க நீ யாழினி? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது எப்படி குழந்தைய ஈஸியா மாத்திக்க முடியும்? அதுவும் இல்லாம நீ இன்னும் 8 மாசம் எப்படி கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிப்ப? அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் யோசிச்சா என்னால இந்த வீட்ல வாழவே முடியாது ஆண்டி. நான் இந்த வீட்ல வாழணும், என் இளங்கோட வாழணும், அதுவும் மரியாதையா வாழணும். அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. தயவு செஞ்சு என் மாமா கிட்ட மட்டும் எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி. சரிம்மா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. உன் மாமாவும் ரொம்ப பிடிவாதக்காரர் தான். நீ சொன்ன மாதிரியே நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். வா. என்னால இதை நம்பவே முடியல யாழினி. உண்மையாவே அப்படி சொன்னாங்களா? ஐயோ, அப்படின்னா அவங்க தெய்வம்லாம் இல்ல. அதுக்கும் மேல நீ எந்த சமயத்துல இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ அப்பவே தெய்வம் உனக்கு துணையா நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கவலைப்படாத, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இரு. ஆ? இப்பதான் விக்ரம் கோவம் குறைஞ்சு அட்லீஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இதை விட்டுறக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அவரை என்கிட்ட பேச வச்சிடணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை விஷயத்துக்கும் சம்மதம் வாங்கிடணும். அப்பதான் விக்ரம் இன்னும் சம்மதிக்கலையேன்னு கவலைப்படுற யாழ்னிக்கும் சமாதானமாகும். அத்தை, ஐயோ. அத்தை, சொல்லுங்க அத்தை. இனியா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அத்தை, உங்க பையனுக்கு ஆலு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ஆலு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ சமைக்கிறத என் பையன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டானா? 2 நாள் சாப்பிடாம தகராறு பண்ணிட்டே தான் இருந்தாரு. அப்புறம் அவர் சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். நான் பசியோட இருந்தா அவர் தாங்குவாரா? அதுவும் என் வயித்துல அவர் குழந்தை வேற இருக்கு. எப்படி அவரால் கல்மனசோட இருக்க முடியும்? பேசாம வந்து சாப்பிட்டுட்டாரு. அப்படி போடு. பசங்களுக்கு இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் வழிக்கு வருவாங்க. சரி அத்தை, என்ன விஷயமா என்ன கால் பண்ணீங்க? இன்னைக்கு நானும் யாழ்னியும் ஒரு பெரிய யமகண்டத்துல இருந்து தப்பிச்சோம் இனியா. யமகண்டமா? என்னத்த சொல்றீங்க? அத ஏன் கேக்குற? குணசீலன்னு உன் மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிரகப்பிரவேசம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக இங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரோட வைஃப் இந்த கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பாப்பாங்கல்ல, கைனகாலஜிஸ்ட். அதே டாக்டர் தான். வந்த இடத்துல அமுதா யாழ்னிக்கு செக்அப் பண்ணணும்னு உன் மாமாவை தூண்டி விட்டுட்டா. ஐயோ அத்தை, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களா அத்தை? அப்புறம் என்னாச்சு? ஐயோ, அதை ஏன் கேக்குறம்மா? ஐயோ அத்தை, எனக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. கேக்குற உனக்கே இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துதான் பொழைச்சேன். நல்ல வேளை அத்தை, யாழ்னி ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிட்டா. இல்லனா ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிருக்கும். அந்த விசாலும் தங்கமானவங்க இனியா, அதனாலதான் தப்பிக்க முடிஞ்சது. வேற யாராவதா இருந்திருந்தா எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுருப்பாங்க. எனக்கு என் குழந்தைய கொடுக்கறது கூட கஷ்டமான விஷயமோ இல்லையோ தெரியல அத்தை. ஆனா ஒவ்வொரு நாளும் யாழ்னி இப்படி ஒரு சித்திரவதை அனுபவிக்க வேண்டியிருக்குமே நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அத்தை. இதெல்லாம் ஆரம்பம்தான். இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதோ. எனக்கு என்னமோ கத்தி மேல நிக்கிற மாதிரி தோணுது. அத்தை, இப்ப யாழ்னிக்காக அவ விரும்பினதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். கடவுள் மேல பாரத்தை போட்டு செஞ்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு காப்பாத்தின மாதிரி கடவுள் கூட இருந்து நம்மள எப்பவும் காப்பாத்துவாரு. சரிம்மா. குழந்தைய யாழினி கிட்ட குடுக்கற விஷயத்த பத்தி விக்ரம் என்னமா சொன்னா? என்னைக்கு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னனோ அன்னில இருந்து அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல அத்தை. நான் கொடுக்கற டீயை கூட குடிக்காம தான் இருந்தாரு. அவரோட பொருள் எதையும் நான் எடுத்து கொடுக்க கூட என்ன அலோவ் பண்ணாம தான் இருந்தாரு. இப்பதான் அட்லீஸ்ட் நான் கொடுக்கற சாப்பாட சாப்பிடுறாரு. இதுக்கு இப்ப என்னதான் முடிவு இனியா? எத்தனை நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருந்துகிட்டு பேசாம இருப்பீங்க? விக்ரமோட பேசாம இருக்கிறது எனக்கு நரகமா இருக்கத்த. நாங்க இப்படி பேசிக்காம இருப்போம்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு விக்ரம் கூட சண்டையாவது போடணும். ஆனா பேசாம மட்டும் இருக்க முடியாதத்த. அவர் என்கிட்ட பேசாம இருக்கிற அந்த சைலன்ஸ் என்ன சாவடிக்குது அத்த. ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுறேன். இனியா, இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் 1000 தடவை கூட அவர்கிட்ட பேச தயாராதான் இருக்கேன். அவர் அட்லீஸ்ட் அத காது கொடுத்து கேட்கவாது நிக்கணும். ஆனா அவர் முகத்தை திருப்பிட்டு போயிடுறாரு அத்த.
இப்ப இதுக்கு என்ன தீர்வு அத சொல்லு. அத்தை, எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்களா? என்னம்மா? எனக்காக நீங்க ஒரு தடவை விக்ரம் கிட்ட பேசி பாக்குறீங்களா? ஐயோ, இந்த விஷயத்த நான் எப்படிமா அவன்கிட்ட சொல்ல முடியும்? ஒரு அம்மாவா நான் இந்த விஷயத்துல சரியா நடந்துக்கலன்னு எனக்கே நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நீ முதல்ல அவனோட சம்மதத்தை தான் கேட்டிருக்கணும். அவன் சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் யாழ்னிக்கு நீ வாக்கு கொடுக்கவே செஞ்சிருக்கணும். ஆனா நீயும் யாழ்னியும் சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு பண்ணிட்டீங்க. விக்ரம் என்ன நினைப்பா? அம்மா அங்க இருந்தும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைக்க மாட்டானா? விக்ரம் ஒரு கண்ணுனா இளங்கோ எனக்கு இன்னொரு கண்ணு. நான் ஏதாவது ஒரு கண்ணுக்கு பாரபட்சமா இருக்க முடியுமா? ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்ச மாதிரி இப்போ முடிவு எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. பாவம், விக்ரம் மனசு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நிலைமையில நான் எப்படி அவன்கிட்ட பேசுவேன்னு சொல்லு. சாரி அத்தை, நானும் யாழ்னியும் யாரையுமே கேட்காம சத்தியம் பண்ணிட்டு இப்போ உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ மன்னிப்பெல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம். விக்ரம் கோவமா இருக்கானேன்னு நீ சாப்பிடாம உன் உடம்ப நல்லபடியா பாத்துக்காம இருந்துராத. யாழினி இங்க சும்மா நடிச்சிட்டு தான் இருக்கா. உண்மையிலேயே ஒரு குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிறது நீதான். ஒரு மாமியாரா உன் கூட இருந்து உன்னை பாத்துக்க முடியாம இருக்கேன். உன் புருஷனும் உன்னை பாத்துக்கிறது இல்ல, நீயாவது உன்னை பாத்துக்கோ. வயித்துல வளர்ற குழந்தைய வஞ்சிக்கிறது போல பாவம் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா? சரிங்க அத்தை. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். விக்ரம், என்னாச்சு? விக்ரம், விக்ரம். ஏய் காசி, 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 ஏய் காசி, டேய் காசி, எந்திரா. டேய் எந்திரிச்சு வாடா. என்ன சார்? எந்திரிச்சு வாடா. நாம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும். சார், என்கவுண்டர் பண்ணி என் கதையை முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? டேய் முட்டாள், உன்னை என்கவுண்டர் பண்ணி எங்களுக்கு என்னடா பிரயோஜனம்? இங்கிருந்து உன்னை வெளியே அனுப்புனா எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்னு சொன்னல. மாயா மேடம் உன்னை வெளியே அனுப்ப சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். சார், வேற எதுவும் இல்லைல்ல? ஜெயிலில் இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு அப்பாவா உசுரோட இருப்பேன். நான் பயத்தில் இருந்ததை மனசில் வச்சுக்கிட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். டேய் முட்டாள் மாதிரி பேசாத. உன்னை முதல்ல வெளியே அனுப்பணும். வாடா. வா. வாடா. டேய் வாடா. டேய் காசி, இந்த பக்கமா போய் சோவரேரி குச்சி போனேன்னு வையே, பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும். அந்த இடத்துல மாயா மேடம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் பாரு. அவங்க உன்னை கப்பல்ல நைஜீரியா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. லேட் பண்ணாம தப்பிச்சு போ. ரொம்ப நன்றி சார், உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் சார். டேய் இதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரமா போ. வரேன் சார். போடா. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Arts and Science. Apply now.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்